ஓம் அஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கையில காசு பணம் இருந்தா தான் கடவுளை கூட தரிசனம் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலை இந்த கலியுகத்துல இன்னும் இருக்கு. அப்படிப்பட்ட கலியுகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அப்படிப்பட்ட கடவுளுடைய கருணை இருந்தால்தான் அந்த காசு பணத்தை கூட நம்ம சம்பாதிக்க முடியும் இல்லையா? சோ அந்த கடவுளுடைய கருணை இருந்தால் மட்டுமே ஆயுளும் குடும்பமும் நல்ல விதத்துல அமையும், நம்மளுக்கு நோய் நொடி இல்லாம வாழ முடியும் இல்லையா? சோ அப்படிப்பட்ட கடவுளுடைய கருணையினால் 2 விதமான வெற்றிகளை பெறப்போகின்ற ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வெற்றி தெய்வத்தால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டு வச்சு பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள். இன்றைய மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் வீடான, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடியது 5ஆம் வீடு. 5ஆம் வீடான கடக ராசியில உச்சமடைந்திருக்கிறார். உங்க ராசியில சனிவான் அமர்ந்திருக்கிறார். அந்த சனிவான் ஜூலை மாதம் வக்ரம் அடைவாரு. ஸோ சனியுடைய வக்ர காலகட்டம் என்பது 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனி அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சற்றே ஒரு நிம்மதியை கொடுக்கும். பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு ஓய்வை கொடுக்கும். குறிப்பிட்ட ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க போட்ட பிளான், திட்டம், நீங்க நினைச்ச மாதிரி உறவுகளும் அமைஞ்சிருக்காது, சில விஷயங்களும் நடந்திருக்காது. அதுல குழப்பங்களும் ஒரு மன ரீதியான ஒரு பயத்திலையும் நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்க. பயம் தேவையில்லை. காரணம் 2 விதமான வெற்றிகள் நீங்க எடுத்த முயற்சியில நிச்சயம் கிடைக்க போது. காரணமே ஜூலை 17ஆம் தேதிக்கு நடக்க போகின்ற சூரியனுடைய பெயர்ச்சி. ஏன்னா மிதுன ராசியான உங்களுடைய நட்சத்திராதிபதி ராசி, அதாவது ரேவதி நட்சத்திர அதிபதி யாரு? புதன். புதனுடைய வீடு தான் மிதுனம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சி அடைஞ்சு கடகராசியில போய் குருவோடு இணைய போகிறார். அதாவது ஆடி மாதம் 1-2 கிட்டத்தட்ட 32 நாட்கள் குருவோடு இணைஞ்சுதான் இருக்க போறாரு சூரிய பகவான். சரிங்களா? சந்திரனுடைய வீட்டுல சூரியனும் குருவும், ஓகேங்களா? அது உச்ச குருவோடு இணைகிறாரு. உங்க ராசிநாதனோடு இணைகிறாரு குரு பகவான், சூரிய பகவான். அப்போ இந்த ஆடி மாதத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறும். தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். ஒரு தெய்வம் இல்ல, 2 தெய்வம் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும். குலதெய்வம், நீங்கள் கும்பிடக்கூடிய இஷ்ட தெய்வம், 2 தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெறுவீர்கள். சரி, இதுல நடக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவான் உங்களுடைய ராசிக்கு மட்டுமல்ல 10ஆம் வீடான தனுசுக்கு அதிபதி இருக்கக்கூடிய 10க்கும் உரியவர். 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம், தொழில்ஸ்தானத்துக்குரியவன் 5ல உச்சமடைஞ்சிருக்கும் போது கூட சூரியன் இணைந்தால் தொழிலில் தேவையான கடன் உதவி கண்டிப்பா கிடைக்கும். கடன் வாங்கினாலும் பிசினஸ் ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய பிசினஸ் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்தா சரிப்பற்ற அளவுக்கு உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். புதிய அக்ரிமெண்ட், புதிய ஒப்பந்தம், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஸோ தொழில் அவ்வளவுதான், பிசினஸ் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் புதிய ஒரு பண வருவாய், புதிய பண உதவி, புதிய கடன் அல்லது புதிய ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், புதிய ஒரு ஆர்டர் கிடைக்குங்க. அந்த ஆர்டர் கடவுளே அனுப்புன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த மாதிரியான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் ஆடி மாதத்திற்கு பிறகு. சரிங்களா? அதை கண்டிப்பா. அப்போ தொழில் விஷயத்துல சூப்பரான ஒரு வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப அமோகமான காலகட்டம். அதே போல தொழில போட்டியா இருக்கிறாங்க நிறைய பேர்னா அந்த போட்டியெல்லாம் எதிரி ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட தனித்துவமா உங்களுடைய பிராண்டை, தனித்துவமா உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நீங்க பெற்றுவீங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? நீங்க போட்ட உழைப்புக்கு, கஷ்டத்திற்கு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும். அடுத்து வேலைன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா வேலையை குறிப்பது 6ஆம் வீடு. எதிரி கடன் நோய் 6ஆம் வீடுன்னு சொல்லுவாங்க. அதே போல யாருக்கிட்ட நம்ம கைகட்டி நின்று அடிமை வேலை பார்ப்போம், அது சொல்லக்கூடியது 6ஆம் வீடு தான். அப்போ மீனத்திற்கு 6ஆம் வீடு எதுனா சிம்மம், அதற்கு அதிபதி சூரியன். 6க்குரியவன் 5ல வந்து அமர்ந்திருக்கிறார்.
அதுவும் நல்ல கிரகம் சுபகிரகமான குருவோடு இணைந்து அமர்ந்திருக்கிறார். அப்ப அரசாங்க வேலை, அரசாங்க பணி அமைகிறது, அரசியல் பதவி வாய்ப்பு கிடைக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதுல சான்சஸ் இருக்கு. இல்ல அரசாங்க வழியில் ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கில் நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னா அது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்புல ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பெர்மனன்ட் ஜாப் எதிர்பார்த்துருக்கீங்க, அது கிடைக்கும். இல்லை நீங்க தனியார் நிறுவனத்திலே நீங்க வேலை பார்த்தாலும் மிக முக்கியமாக பொறுப்புல அந்தஸ்துல அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கிற மாணவர்களுக்கு எஜுகேஷன் லோன் சேங்ஷன் ஆகும், அல்லது உங்களுக்கு சரியா சொல்லித்தர்ற மாதிரி உங்களை தேர்ச்சி பெற வைக்கிற மாதிரி சரியான ஒரு டீச்சர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். படிக்கும் போதே பார்ட் டைம்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஜாப் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. சரிங்களா? இதெல்லாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதோட பிள்ளைகள் வழியில 2 வித நன்மைகள் நடக்கும். உங்க பிள்ளைகள், அதாவது குழந்தை பாக்கியமே இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியமும், பிள்ளைகள் வழியில நடக்க வேண்டிய திருமணம் அல்லது உங்க பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அல்லது பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு வேலையோ ஒரு சொத்தோ நீங்க வாங்குவீங்க. ஸோ அதுக்குண்டான அஸ்திவாரம் இந்த ஆடி மாதத்துல முடிவாகும் உங்களுக்கு. ஸோ இதுக்குண்டான யோக நேரமாக இது இருக்குது. மேலும் குரு சூரியன் இணைந்திருந்தால், அதுவும் 5ஆம் வீட்டில் இணைந்திருந்தால் கண்டிப்பா தந்தை மற்றும் பிள்ளைகள் இந்த 2 உறவாலையும் சில நன்மைகள் நடக்கும். இந்த 2 உறவுகள்கிட்டயுமே சில மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களுடைய சொல் பேச்சை கேட்டுக்குவாங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. மேலும் 5ஆம் வீடு காதலையும் சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்ப காதல், லவ்ன்ற ஒரு ஸ்தானத்துல குரு சூரியன் இணைந்திருக்கிறாங்க. அப்போ எதிர்பாராத காதல் திருமணம்ன்றது கல்யாணத்துல போய் முடிவடைறதுக்கும், நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு காதல் மலர்வதற்கும், அல்லது அப்படி கூட வேலை பார்க்குறவங்க மூலமா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வரன் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ அவங்க மூலமா இந்த விஷயங்கள், திருமண காரியங்கள் உங்களுக்கு கிளிக் ஆகும். அதே போல புதிய ஃபோன் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது, புதிய ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான கட்டில் பீரோ போன்ற விசேஷங்கள் வாங்குறது அப்படின்ற நிலைப்பாடுகள் ஏற்படும். அடமானத்துல போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும். அதுக்குண்டான நேரகாலமாக இருக்கு. அதே போல ரொம்ப நாளா நான் இந்த ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், இந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சேன், இந்த யாத்திரை பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஆசை இந்த ஆடி மாதத்தில் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த டிராவல் பண்ணி பயணம் செய்யக்கூடிய அமைப்பை இந்த குரு சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் மிக முக்கியமான முறையில உடல் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். குறிப்பிட்டு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த 4 விதமான நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சரியாகும். ஓகேங்களா? தாய் வழி உறவுகளோடு சில இணக்கமான விஷயங்கள் ஏற்பட்டு அந்த உறவுகள் மூலமாக உங்க வாழ்க்கையில சில மறக்க முடியாத அல்லது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவங்கள் நல்ல சம்பவங்கள் தான். சரிங்களா? அதுல நீங்க பயப்படாம இருக்கலாம். சரி, இப்போ சனிவன் வக்கரத்துல வேற இருக்காரு. அந்த வக்கரத்துல கூடிய சனி குரு வேற பாக்குறாரு. ஓகேங்களா? 6க்குரியன் 5ல வேற அமர்றாரு. அப்போ இதுல சில கடமைகள் முடியும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் அல்லது உங்களுடைய கல்யாணம், ஸோ நடக்க வேண்டிய அந்த திருமணம், கல்யாணம் போன்ற விசேஷங்கள் நடைபெற்று முடிவதற்குன்ற வாய்ப்பு உண்டு. ஸோ வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சுப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த குரு சூரியன் சேர்க்கைகள்ல வேலையும் விவாகமும், அதாவது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற வேலையோ தொழிலோ, இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல மாற்றமும், திருமண காரியங்களும் கைகூடும். இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. சரி, இப்போ இந்த குரு சூரியன் சேர்ந்து இணைந்து 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆடி மாத காலகட்டங்களில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தவறாமல் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா கண்டிப்பா நரசிம்மருடைய வழிபாடுகளை செய்யும் போது எப்பேற்பட்ட எதிரிகள் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை முறியடிச்சு நீங்க ஜெயிச்சு காமிச்சிருவீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியிலையும் உழைப்பிலையும் போராட்டத்திலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதத்திற்கு பிறகு இருக்க போகுது. நரசிம்மருடைய வழிபாடுகள் மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கங்க. புதன்கிழமை அன்னைக்கு நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி வணங்குங்கள். பெரிய அளவு காரிய சித்தி உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அந்த தெய்வம் பரிவுன்னா உங்களை காத்தரலும். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ நிலவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி 15 பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சோம். அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்பும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.